ஒரு திட்டமான இந்த ஃபேமிலி கிளினிக், ஒரு குடும்பத்திற்கான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்ற இந்த கிளினிக் ஆரம்பிக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த காவேரி குடும்பத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்தன் அவர்களுக்கும், டாக்டர் பூர்ணச்சந்திரன் மற்றும் டாக்டர் கவிதா, டாக்டர் சுஜாதா, டாக்டர் சாந்தி, டாக்டர் வைபவ் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகவியலாளர்கள், இங்கே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஒரு தாமதமாக வந்ததற்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தொடர்ந்து இன்னைக்கு காலையிலிருந்து தொகுதியில் பல நிகழ்ச்சிகள் இருந்தது. இருந்தாலும் இது பொறுமையாக இருந்து இந்த வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. நம்ம வெயிட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்ற அந்த கான்செப்ட் அப்படின்றது இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த ரெலவென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பிறந்தது 1969. 1960களெல்லாம் ஃபேமிலி டாக்டர் அப்படின்றது தான் இருப்பாங்க. அப்போல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பிறப்பதற்கு முன்னாடியே எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்தவர் டாக்டர் கலாநிதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஃபிசிஷியன் அண்ட் அவர் பொஷவாக்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சின்ன கிளினிக் தான் இருக்கும். அப்போல்லாம் எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஃபார்மசி கூட அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அப்போ போனால் மருந்தெல்லாம் அரைச்சி பவுடராக கொடுப்பாங்க, இல்லைன்னா கலர் பாட்டிலில் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி அது மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று நான் பிறந்த பொழுதே அவர் எங்கள் ஃபேமிலி டாக்டராக இருக்கிறப்போ அவர் பேரை வைத்து தான் எனக்கு கலாநிதி அப்படின்றதே பேரை வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் போனார். அதை தொடர்ந்து நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் என்ன அதாவது அந்த காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தை மருத்துவர்ன்றது ரொம்ப நேரம் எங்கேயாவது இருப்பாங்க. அப்போ டாக்டர் தேசாய் அப்படின்னு கூட ஒரு டாக்டர் இருப்பார். பட் இருந்தாலும் நாங்கள் முதல்ல போய் பார்க்கறதுன்றது டாக்டர் கலாநிதி அவருடைய கிளினிக்கில் தான் போய் பார்ப்போம். ஸோ அவர் தேவைப்பட்டால் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை போய் பார்க்கணுமா, இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிஷனை போய் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் அவர் ரெஃபர் செய்வார். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றது டாக்டர் கவிதா அருமையாக சொன்னாங்க. அதாவது ஒரே பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு 4-5 டாக்டரை போய் பார்க்குறப்போ, அதாவது வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் போய் பார்க்குறப்போ எப்படி அந்த பி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாங்களோ அதே மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்துருக்கேன். நான் அதாவது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க ஏதாவது ஈகோஸ்பிரின்னு கொடுத்துட்டு கூட பேன் 40 கொடுப்பாங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போனால் அவங்க வலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு பேன் 40 அப்படின்னு போடுவாங்க. ஒரே பேஷண்ட்டு 4 விதமான அந்த மாத்திரைகளை வெவ்வேறு பிராண்டில் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக இதை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட முடியும். அதே போல இந்த 50 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எவ்வளவு நாள் உயிர் வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் இந்தியன் ஆவரேஜ் ஒரு 50 அப்படின்ற அளவு இருந்தது, அதுக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு 80 வயது 90 வயது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கு. அண்ட் 80 வயது 90 வயதில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு 4-5 சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் 4-5 சிம்டம்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயக்னோசிஸ் அப்படின்றது வரும். அதுக்கு தான் இப்போ ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்பெஷாலிட்டி வந்திருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு பலருக்கும் இன்னும் இல்லை. அந்த ஜீரியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டின்றது இந்த ஃபேமிலி கிளினிக்ல ஒரு இன்டெகிரல் பார்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு 80 வயதில் இருப்பவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை அவர்களால் தான் துல்லியமாக இது எப்படி, இது என்ன பிரச்சனை அப்படின்றத இது பண்ண முடியும். ஒரு எம்டி பிசிஷியன் தொடர்ந்து அதை போன்ற கேஸுகளை பார்க்காமல் இருப்பதனால் அவருக்கு அது தோணாமல் இருக்கலாம். அது இதை போன்ற இந்த சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம டைரக்டா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறது அப்படின்றத விட இந்த மாதிரி ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதை டாக்டர் அரவிந்த் அவர்கள் ஒரு பெட் ப்ராஜெக்டா எடுத்து இது மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அதே போல இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்றது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஐ வுட் ஆல்சோ மேக் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு சிறிய கோரிக்கை. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி நீங்க இன் அண்ட் அரௌண்ட் திஸ் பிளேஸ், அதாவது உங்களுடைய மெயின் மருத்துவமனையை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு ஃபீவருக்காக அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அதாவது காரை பார்க் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கறதுன்றதை விட ஒரு தனியாக ஒரு கிளினிக் வச்சுட்டு அங்கே இஃப் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் நேமிங்கில் ஒரு ஃபிசிஷியன் அண்ட் ஜீரியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக், பேசிக்லி தீஸ் டூ. ஐ திங்க் அந்த மாதிரி செய்தால் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்களுக்கும் அது ஒரு பெரும் பயனுள்ளதாக இருக்கும்.
And also அது வந்து it will be something where உங்களுக்கு feeders மாதிரி அங்க இருந்து patients also can be brought to your hospital. So this is something which I used to think when I was running a hospital, which I have closed down. I mean, of course, now I am not able to do that. So I think அது வந்து இதை போன்ற ஒரு கிளினிக்குகளை இன்னும் பல இடங்களில் ஏன்னா வந்து இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்ல வந்து ஆரம்பிக்கிறதை விட ஒரு சீப்பர் செட்டப்ல வந்து மினிமல் இது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும்னா கூட நீங்க வந்து எக்ஸ்ரே அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருக்கலாம். பட் 80-90% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் விசிட்ல மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்துருவீங்க. அதாவது ஒரு ஃபீவர் அப்படின்னு வராங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர் பாரஸ்டமால் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை போன்று ஆரம்பித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஐ ஹோப் தட் we can take it up and do it in the near future. And இந்த இனிஷியேட்டிவில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வந்திருக்கும் ஊடகவியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.